அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இஷா தொழுகைக்கு பிறகு இமாம் தராவி நடத்துவார் அல்லவா, அந்த தராவி தொழுகையிலேயே கலந்து கொண்டு இமாம் முடிக்கக்கூடிய வரை யார் நின்று தொழுவாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நன்மையுடைய பட்டியலில் அல்லாஹ் எப்படி எழுதுகின்றான் என்று தெரியுமா? நம்ம என்ன அதிகபட்சம் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் தொழுதுருப்போம் தராவியா. அல்லாஹு தஆலா அந்த தராவி நாம் தொழுததற்கு இரவு முழுவதும் நின்று கொண்டே என்னை வணங்கினான் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த பட்டியலில் எழுதுகின்றான். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தொழுவத அல்லாஹ் இந்த மனிதன் இரவு முழுவதும் நின்று கொண்டே என்னை வணங்கினான் என்பதாக சொல்றது நமக்கு எவ்வளவு இதுன்னு இருக்கு. அதே போன்று தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கின்றது. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து தன் அடியான் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஃபர்து தொழுகைக்கு பிறகு பிடித்தமான தொழுகை என்றால் அது தஹஜ்ஜத் தொழுகை தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த தொழுகை நஃபிலான தொழுகை என்றால் அது தஹஜ்ஜத் தொழுகை தான். தஹஜ்ஜத் தொழுகை நாம் அதிகபட்சம் ஒரு 4 ரக்காயத்தாக தொழுது தினமும் நாம் தொழுக வேண்டும். நாம் சஹர் செய்வதற்கு முன்பதாகவே ஒரு 4 ரக்காயத் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாம் தினமும் தராவி தொழுது இமாம் முடிக்கும் வரை நாம் தொழுதால் அந்த நன்மை அல்லாஹு தஆலா நமக்கு இரவு முழுவதும் நின்று கொண்டே இருந்தான் என்பதாக நாம் தினமும் தராவி தொழுகையும் தொழுது தினமும் தஹஜ்ஜத் தொழுகையும் தொழுது இந்த 2 தொழுகையும் அல்லாஹு தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்நாள் முழுவதும் தொழுதாங்களோ அதே போன்று எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கடைபிடித்து தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.